கோலாகலமான சென்னை நகரின் விளக்குகள் அரிதாகவே அணைந்த அந்த இரவில் அரவிந்த் ராஜ் தனது பிரம்மாண்டமான அலுவலக சுவர்களிலிருந்து நகரத்தின் பிரகாசமான ஒளிகளை பார்த்துக் கொண்டிருந்தார். வானளாவிய கட்டிடத்தின் 30வது மாடியிலிருந்த அவரது லட்சுரி அலுவலகம் அவர் கட்டமைத்த சாம்ராஜ்யத்தின் சின்னமாக இருந்தது. ராஜ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் சிஓ என்ற முறையில் அவர் கடந்த 5 ஆண்டுகளில் $1 பில்லியன் மதிப்புள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தை உருவாக்கினார். கருப்பு நிற உடையில் மிளிரும் அவரது உயரமான கம்பீரமான தோற்றம் எப்போதும் கட்டுப்பாட்டுடன் இருந்தது. இருப்பினும் இன்றிரவு அவரது கண்களில் ஒரு அமைதியற்ற நிலை இருந்தது. திடீரென்று அவருடைய அலுவலக தொலைபேசி ஒலித்தது. சார், உங்கள் வருடாந்திர அமல் அறக்கட்டளை நிகழ்ச்சி 30 நிமிடங்களில் தொடங்கும். வாகனம் கீழே காத்திருக்கிறது என்றார் அவரது செயலாளர் ரேணுகா. அரவிந்த் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். நன்றி ரேணுகா, நான் கீழே வருகிறேன். அமல் அறக்கட்டளை அவரது வெற்றிக்கு முகமூடியாக அமைந்திருந்தது. வசதி குறைந்தவர்களுக்கு உதவ அவர் நிறுவிய ஒரு தொண்டு நிறுவனம். ஆனால் அவர் மட்டுமே அறிந்த ஒரு இரகசியம் இருந்தது. இது அவரது குற்ற உணர்வை சமாளிக்க உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி. அவர் கைவிட்ட ஒருவரை மறக்க ஒரு வழி. பிரகாசமான விளக்குகளும் உயர்ந்த பிரபலங்களும் செல்வந்தர்களும் நிரம்பிய பிரம்மாண்டமான அரங்கில் அரவிந்த் தனது பேச்சை முடித்து புன்னகையுடன் கைத்தட்டல்களை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியின் முதல் பகுதி முடிந்த பிறகு அவர் சற்று ஓய்வெடுக்க முடிவு செய்து நிகழ்வின் பின்புறத்தில் உள்ள அமைதியான இடத்திற்குச் சென்றார். அங்கே வாசலில் ஒரு பெண் நின்றிருந்தாள். தரைமாடியில் உள்ள பணியாளர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். ஆனால் அவள் திரும்பிய போது அரவிந்த் உறைந்து போனார். காயத்ரி 5 ஆண்டுகளாக அவர் பார்க்காத முகம். ஆனால் இப்போது அவள் இளமையான துடிப்பான அழகியாக இல்லை. அவளது உடல் மெலிந்து, முகம் கழழந்து, கண்கள் ஆழமான துயரத்தால் சூழப்பட்டிருந்தது. அவளது உடைகள் எளிமையாகவும் பழையதாகவும் இருந்தன. ஆனால் அவளது கழுத்தைச் சுற்றி ஒரு தங்க சங்கிலி, அவர் அவளுக்கு கொடுத்த அதே சங்கிலி, இன்னும் மிளிர்ந்தது. அவளது கண்கள் அவரை பார்த்தன. அவற்றில் அதிர்ச்சி, வலி மற்றும் ஆழமான கோபம் தெரிந்தது. அவள் உடனே திரும்பி விரைவாக நடந்து கூட்டத்தில் மறைந்தாள். காயத்ரி! அவர் அவளது பெயரை கத்தினார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அவர் கூட்டத்தில் அவளை தேடினார். ஆனால் அவள் காணவில்லை. அந்த சிறிய சந்திப்பு போதுமானதாக இருந்தது. அவர் மறக்க முயன்ற கடந்த காலம் அவரை மீண்டும் தாக்கியது. அன்று இரவு தனது பிரம்மாண்டமான வீட்டில் அரவிந்த் ஒரு பழைய நினைவுப் பெட்டியை எடுத்தார். அவர் அதைத் திறந்தபோது அவர் சேகரித்த புகைப்படங்கள் வெளிப்பட்டன. அவரும் காயத்ரியும் இனிமையான நேரங்களில், அவர்களின் மகிழ்ச்சியான நாட்களில் இருந்தன. ஒரு புகைப்படத்தில் அவள் சிரித்துக்கொண்டே அந்த தங்க சங்கிலியை அணிந்திருந்தாள். அது அவர்களின் ஓராண்டு காதல் நினைவு நாள் பரிசு. அவர் அதை பார்த்தபோது நினைவுகள் அவரை மூழ்கடித்தன. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அரவிந்த் வெறும் தொழில்நுட்ப தொழில் முனைவோர். தனது வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப்பில் இரவு பகலாக உழைத்தார். அப்போது அவர் காயத்ரியை சந்தித்தார். அவரது நிறுவனத்தில் ஒரு இளம் மென்பொருள் பொறியாளர். அவளது புத்திசாலித்தனமும் அழகும் உற்சாகமும் அவரை கவர்ந்தது. அடுத்த சில மாதங்களில் அவர்கள் காதலில் விழுந்தனர். 1 வருடம் கழித்து அவர்களின் காதல் ஆழமானது. அவர்கள் திருமணத்தைப் பற்றி பேசத் தொடங்கினர். ஆனால் பின்னர் அவரது நிறுவனத்திற்கான ஒரு பெரிய முதலீட்டாளர் வாய்ப்பு வந்தது. அந்த வியாபார இணைப்பை உறுதிப்படுத்த அந்த முதலீட்டாளரின் மகளான ரேவதியுடன் அவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அரவிந்த் தனது கனவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அவர் காயத்ரியிடம் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். இது தற்காலிகமானது என்று உறுதியளித்தார். ஆனால் 1 மாதம் கழித்து காயத்ரி அவரிடம் வந்து அவள் கர்ப்பமாக இருப்பதாக கூறினாள். அரவிந்த் பதற்றமடைந்தார். அவரது கனவுகள், அவரது லட்சியங்கள், அவரது $1 பில்லியன் திட்டங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அவர் கோபத்துடன் கத்தினார். இது உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையை அழிக்க நீ முயற்சிக்கிறாயா? நான் இப்போது எப்படி பெரிய முதலீட்டை பெறுவேன்? காயத்ரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நாம் சேர்ந்து இதைச் சமாளிக்கலாம் அரவிந்த். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் அரவிந்த் தனது பணத்தையும் வெற்றியையும் தேர்ந்தெடுத்தார். அவர் அவளிடம் பணத்தை நீட்டி, இதை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல் என்றார். அவள் அந்த பணத்தை தள்ளிவிட்டாள். நான் உன்னிடமிருந்து விலகிச் செல்கிறேன்.
ஆனால் நீ கொடுக்கும் பணத்திற்காக அல்ல. அதன் பிறகு அவள் காணாமல் போனாள். அவள் நிறுவனத்தை விட்டு விலகிவிட்டாள். தனது தொலைபேசி எண்ணை மாற்றிவிட்டாள். அரவிந்த் சில வாரங்கள் குற்ற உணர்வால் வாடினார். ஆனால் அவர் தன்னை நிறுவனத்தில் மூழ்கடித்துக் கொண்டார். அவர் ரேவதியை மணந்து கொண்டார், முதலீட்டை பெற்றார் மற்றும் தனது கனவை நனவாக்கினார். ஆனால் அந்த திருமணம் நீடிக்கவில்லை. முதலீடு பாதுகாக்கப்பட்ட பிறகு அவர்கள் விவாகரத்து பெற்றனர். இப்போது அவர் தனியாக இருந்தார், செல்வந்தராக, வெற்றிகரமானவராக, ஆனால் உண்மையில் காலியாக. இப்போது காயத்ரி திரும்பி வந்திருக்கிறாள். அவள் எப்படி இருந்தாள்? குழந்தை என்ன ஆனது? அவர் கையை தனது நெஞ்சில் வைத்தார். அங்கு ஒரு அழுத்தம் இருந்தது. அவர் தனது தொலைபேசியை எடுத்து தனது தனிப்பட்ட விசாரணை அதிகாரியை அழைத்தார். எனக்கு ஒரு பெண்ணை பற்றிய தகவல் தேவை. காயத்ரி கோவிந்தன். நாளை காலை என்னிடம் அந்த விவரங்கள் இருக்க வேண்டும். அடுத்த காலை அரவிந்த் தனது நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்குச் செல்வதற்கு பதிலாக சென்னையின் நடுப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் முன் தனது ஆடம்பர கார் நிறுத்தினார். அவரது விசாரணை அதிகாரி கண்டுபிடித்த முகவரி இதுதான். அவர் காரிலிருந்து இறங்கி ஒரு தெளிவற்ற தெருவில் நின்றார். அவரது விலையுயர்ந்த உடை அந்த சூழலில் விசித்திரமாகத் தெரிந்தது. அவரது இதயம் வேகமாகத் துடித்தது. கண்காணிப்பாளர் அனுப்பிய அறிக்கை இன்னும் அவரது மனதில் பதிந்திருந்தது. காயத்ரி தனிமையாக இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தாள். பெரும்பாலும் வீட்டிலிருந்து வேலை செய்து சிறிய மென்பொருள் திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். குழந்தை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவர் கட்டிடத்தின் படிகளில் ஏறினார். குறைந்த உற்சாகத்துடன் மூடுவது மாடியை அடைந்தார். மூரத்தவரர 2வது அறையின் முன் அவர் நின்றார். தனது கை நடுங்கியபடியே அவர் கதவைத் தட்டினார். காயத்ரி கதவைத் திறந்தார். நேற்றிரவு போல் அல்லாமல் இன்று அவள் அதிர்ச்சியடையவில்லை. அவள் அவரை தெளிவாக பார்த்து தனது தலையை அசைத்தாள். நீ இங்கே வருவாய் என்று நான் நினைத்தேன் என்றாள். அவளது குரல் குளிர்ந்திருந்தது, ஆனால் உறுதியாக இருந்தது. உள்ளே வா. அது ஒரு சிறிய ஆனால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அபார்ட்மெண்ட். எளிமையான தளபாடங்களுடன் இருந்தது. காயத்ரி அவரை ஓரிருக்கையில் அமரச் சொல்லி தனது கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். நீ எப்படி என்னை கண்டுபிடித்தா என்று எனக்குத் தெரியும். உனது பணம், உனது செல்வாக்கு, எந்த உண்மையும் உன்னிடமிருந்து மறைந்திருக்க முடியாது. அவள் கசப்புடன் கூறினாள். காயத்ரி, நான் உன்னை பார்க்க வேண்டுமென்று விரும்பினேன். அரவிந்த் தயங்கியபடி பதிலளித்தார். 5 ஆண்டுகள் கழித்து நான் உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சித்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயா? நான் அப்படித்தானே, இல்லையா? காயத்ரி பின்வாங்கிச் சொன்னாள். அரவிந்த் தனது தலையை குனிந்து, நான் தவறு செய்தேன் என்றார். ஆம், நீ தவறு செய்தாய். அவள் பதிலளித்தாள். அவளது குரல் இப்போது சற்று மென்மையாக இருந்தது. அவள் பெருமூச்சு விட்டு அவரை பார்த்தாள். நீ என்ன விரும்புகிறாய் அரவிந்த்? அவர் அவளை பார்த்தார். அவளது கண்களில் பயம், கோபம், நம்பிக்கையற்ற தன்மை இவை அனைத்தும் கலந்திருந்தன. அவர் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருந்தது. ஒரு கேள்வி அவர் அஞ்சியது. குழந்தை, நமது குழந்தை என்ன ஆனது? அவர் கேட்டார். காயத்ரியின் முகம் சுருங்கியது. அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவள் ஒரு புகைப்படத்தை எடுக்க அறையின் மறுபுறம் சென்றாள். புகைப்படத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது. அரவிந்தின் கண்களை அப்படியே பிரதிபலித்தது. அவளுடைய பெயர் அனிதா. அவளுக்கு 4 வயது. அவள் புகைப்படத்தை அவரிடம் கொடுத்தாள். அரவிந்த் புகைப்படத்தை பார்த்தார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் அழகாக இருக்கிறாள். அவர் கிசுகிசுத்தார். அவள் எங்கே? காயத்ரியின் முகம் மாறியது. அவள் இப்போது கோமாவில் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு அரிய இரத்த நோய் உள்ளது. இதற்கு அதிக சிகிச்சை தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் நான் அமல் அறக்கட்டளையின் நிகழ்ச்சிக்கு வந்தேன், உதவி கேட்க. நான் அங்கு உன்னை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரது இதயம் நொறுங்கியது. எங்கே? அவள் எந்த மருத்துவமனையில் இருக்கிறாள்? சென்னை அப்போலோ மருத்துவமனையில். காயத்ரி பதிலளித்தாள். நான் உதவுகிறேன். அரவிந்த் உடனடியாக கூறினார். எனக்கு பணம் இருக்கிறது. நான் உலகின் சிறந்த மருத்துவர்களை அழைக்க முடியும். நான் எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். நாங்கள் உனது பணத்தை விரும்பவில்லை. காயத்ரி முனகினாள். இது எனது மகள் காயத்ரி. தயவு செய்து புரிந்து கொள். புரிந்து கொள்ளவா? அவள் கத்தினாள்.
அவளது குரல் உடைந்தது. உன்னை விட்டு வெளியேறியதிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பினேன். ஒரு சிறு தொழிலைத் தொடங்கினேன். அனிதாவை வளர்த்தேன். அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சித்தேன். கடந்த 6 மாதங்களாக அவளுடைய நோய் தெரிந்ததிலிருந்து நான் அவளுடைய சிகிச்சைக்காக போராடி வருகிறேன். இப்போது திடீரென்று நீ கவலைப்படுகிறாய்? அரவிந்த் அமைதியாக இருந்தார். பேச்சற்றிருந்தார். நாங்கள் உனது உதவியை வேண்டவில்லை அரவிந்த். காயத்ரி தொடர்ந்தாள். நான் இந்த வாழ்க்கையை தனியாகவே தொடங்கினேன். இப்போதும் தனியாகவே எதிர்கொள்கிறேன். தயவு செய்து காயத்ரி, நான் உன்னை மன்னிக்க வேண்டுகிறேன். நீயும் அனிதாவும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஆனால் இப்போது அது முக்கியமில்லை. அனிதா முக்கியம். நான் உதவ அனுமதி. அந்த வார்த்தைகளை கேட்டு காயத்ரி சற்று மென்மையானாள். அவள் தனது கைகளால் முகத்தைத் துடைத்தாள். மருத்துவமனைக்கு வந்து அவளைப் பார் என்றாள். இறுதியாக அரவிந்த் எழுந்து நின்றார். நாம் இப்போதே போகலாம். சென்னை அப்போலோ மருத்துவமனை பிரகாசமான வெளிச்சத்துடன், மருந்து வாசனையுடன் மற்றும் வலியுடன் நிறைந்திருந்தது. அரவிந்த் காயத்ரி நின்ற இடத்திற்கு வேகமாக நடந்து சென்றார். சிறுமி அனிதா இருந்த அறைக்கு வெளியே, டாக்டர் உள்ளே இருக்கிறார் அவள் கூறினாள். அவர்கள் அறையின் வெளியே அமைதியாக நின்றனர். நீ அவளுக்கு என்னை பற்றி சொல்லியிருக்கிறாயா? அரவிந்த் கேட்டார். காயத்ரி தனது தலையை அசைத்தாள். இல்லை, நான் அவளுக்கு உன்னை பற்றி கூறியதில்லை. அவள் அப்பா இறந்துவிட்டதாக நினைக்கிறாள். அரவிந்த் ஆழமாக நிலத்தை பார்த்தார். சரியானதுதான். அவர் முணுமுணுத்தார். நான் அப்படித்தான் நடந்து கொண்டேன். டாக்டர் அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் காயத்ரியை பார்த்து, அனிதாவின் நிலைமை நிலையாக உள்ளது. ஆனால் அவளுக்கு உடனடி சிகிச்சை தேவை. இது ஒரு சிக்கலான செயல்முறை. முழு இரத்த மாற்றம் தேவைப்படும் என்றார். அரவிந்த் ஒரு படி முன்னே வந்தார். நான் அனிதாவின் தந்தை. எந்த செலவும் பொருட்டல்ல. அவளுக்கு தேவையான சிறந்த சிகிச்சையை வழங்கவும். டாக்டர் ஒரு நிமிடம் திகைத்தார். பின்னர் தலையை அசைத்தார். நல்லது, நாங்கள் சிகிச்சை திட்டத்தை பற்றி பேசுவோம். ஆனால் அவளுக்கு ஒரு பொருத்தமான எலும்பு, மஜ்ஜை தானம் செய்பவர் தேவை. அவளது குழுவை விரிவுபடுத்த வேண்டும். அரவிந்த் தலையசைத்தார். நான் பரிசோதிக்கப்பட விரும்புகிறேன். நான் பொருத்தமானவனாக இருக்கலாம் என்றார். அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது காயத்ரி மெதுவாக அறைக்குள் சென்றாள். அரவிந்த் அவளைப் பின்தொடர்ந்தார். அனிதா அங்கே படுத்திருந்தாள். சிறிய பலவீனமான உடல் டியூப்களாலும் மானிட்டர்களாலும் சூழப்பட்டிருந்தது. அவளது கருமையான முடி தலையணையில் சிதறியிருந்தது. அவளது கன்னங்கள் வெளிரியிருந்தன. ஆனால் அவளது முகம், அது அரவிந்தின் முகத்தை மிகவும் ஒத்திருந்தது. அரவிந்த் அந்த அறையில் அனிதாவின் படுக்கைக்கு அருகில் நின்றார். அவரது இதயம் துடித்தது. நான் என்ன செய்தேன்? அவர் கிசுகிசுத்தார். அடுத்த 2 வாரங்களில் அரவிந்த் தனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டார். அவர் தனது நிறுவனத்தில் தற்காலிக விடுப்பை எடுத்துக்கொண்டு தினமும் மருத்துவமனையில் தங்கியிருந்தார். அவர் தனது இரத்த மாதிரியை வழங்கினார். பரிசோதனைகள் நடத்தப்பட்டன மற்றும் முடிவுகள் வெளிவந்தன. அவர் அனிதாவுக்கு ஒரு பொருத்தமான தானம் செய்பவராக இருந்தார். அரவிந்த் காயத்ரியிடம் தனது எலும்பு மஜ்ஜையை அனிதாவிற்கு தானம் செய்யப் போவதாக அறிவித்தார். நீ இதை செய்ய வேண்டியதில்லை, காயத்ரி தொடங்கினாள். நான் இதைச் செய்யத்தான் வேண்டும். நான் அவளை கைவிட்டேன், வழிகாட்டவில்லை. நான் அவளை பெற்றெடுக்கவில்லை. இப்போது அவளுக்கு வாழ நான் உதவ முடியும், அரவிந்த் உறுதியுடன் கூறினார். இது உன்னை வலிக்கும். இது ஒரு சிக்கலான செயல்முறை, காயத்ரி எச்சரித்தாள். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் வலியில் இருக்கிறாள். நான் சில நாட்கள் தாங்க முடியாதா? அவர் புன்னகையுடன் பதிலளித்தார். அனிதா மெதுவாக விழித்தெழுந்தாள். அவளது கண்கள் மங்கலாக மற்றும் குழப்பத்துடன் இருந்தன. காயத்ரி அவளது கையை பிடித்துக்கொண்டு அவளருகில் அமர்ந்திருந்தாள். அம்மா, அனிதா பலவீனமாக கேட்டாள். ஆம் என் கண்ணே, நான் இங்கே இருக்கிறேன். காயத்ரி அவளது நெற்றியை முத்தமிட்டாள். நான் எங்கே இருக்கிறேன்? நீ மருத்துவமனையில் இருக்கிறாய் அன்பே. ஆனால் நீ இப்போது நலமாக இருக்கிறாய். நீ குணமடைந்து வருகிறாய், காயத்ரி உறுதியளித்தாள். அனிதா அறையைச் சுற்றிலும் பார்த்தாள். அப்போது அவளது பார்வை அரவிந்தின் மீது விழுந்தது. அவர் அவளுக்கு முன்னால் தயக்கத்துடன் நின்றார். இவர் யார் அம்மா? அனிதா விசாரித்தாள்.
காயத்ரி அரவிந்தை பார்த்தாள். சில நொடிகள் தயங்கினாள். இவர் ஒரு சிறப்பு நண்பர். இவர் உனக்கு நன்றாக ஆக உதவினார். இவர் உனக்கு விசேஷமான மருந்து கொடுத்தார், அவள் கூறினாள். உங்களுக்கு நன்றி, ஆங்கிள். அனிதா புன்னகையுடன் கூறினாள். அரவிந்த் அவளது சிறிய கையை பற்றினார். அவரது கண்களில் கண்ணீர் மின்னியது. அனிதா, உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி, அவர் பதிலளித்தார். அடுத்த சில வாரங்களில் அனிதா நன்கு குணமடைந்து வந்தாள். அவளது இரத்த அளவுகள் மேம்பட்டன. அவளது சக்தி திரும்பியது. அரவிந்த் ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்க வந்தார். அவளுக்கு பரிசுகளைக் கொண்டு வந்தார். அவளுடன் கதைகள் படித்தார். அவளுக்கு வரையக் கற்றுக் கொடுத்தார். காயத்ரி அரவிந்தின் முயற்சிகளைக் கண்டபோது அவளது கடின இதயம் மெல்ல மென்மையானது. ஒரு நாள் அரவிந்த் அனிதாவுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவள் அவரை அசைத்தாள். அரவிந்த், என்னுடன் பேச முடியுமா? அவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஒரு சிறிய பூங்காவிற்குச் சென்றனர். பூக்கள் மற்றும் மரங்கள் சூழ்ந்திருந்தன. நீ செய்தது எல்லாவற்றிற்கும் நன்றி, காயத்ரி தொடங்கினாள். நான் செய்ய வேண்டியதைச் செய்தேன். நான் அதிகமாகச் செய்திருக்க வேண்டும், அரவிந்த் பதிலளித்தார். நாம் அனிதாவை பற்றி பேச வேண்டும். அவள் தேறி வருகிறாள். விரைவில் அவள் வீட்டிற்கு திரும்புவாள். அரவிந்த் தனது மூச்சை நிறுத்தினார். நான் அவளை விட்டு விலக வேண்டுமா? அவர் கேட்டார். காயத்ரி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். 5 ஆண்டுகளுக்கு முன் நான் என்னை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினேன். ஏனென்றால் நீ அதை விரும்பினாய். ஆனால் இப்போது... அவள் தயங்கினாள். நான் அனிதா உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளும் தந்தையைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும். நீ இருக்கிறாய். ஆனால் இது எளிதாக இருக்காது. உன்னை நம்ப என்னால் இன்னும் முடியாது. நான் இனிமேல் உன்னை ஏமாற்ற மாட்டேன் காயத்ரி. நான் மாறியிருக்கிறேன். செல்வம், வெற்றி, லட்சியங்கள், இவையெல்லாம் வெற்றிச் சொற்கள். இப்போது நான் அவற்றைக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவை எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை. நான் அனிதாவின் கண்களை, என் கண்களை, என் இரத்தத்தை அவளிடம் பார்க்கும்போது எனக்குத் தெரிந்தது. உண்மையான அர்த்தம் வேறு இடத்தில் இருக்கிறது. அரவிந்த் மென்மையாக பேசினார். காயத்ரி அவரை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. உன்னை உண்மையாக நேசித்தேன் அரவிந்த். நீ என்னை உடைத்தாய். நான் அறிந்திருக்கிறேன், அவர் தலையை குனிந்து கூறினார். நீ என்னை மன்னிக்க முடியுமா? நான் முயற்சிக்கிறேன். அது ஒரு நாள் எடுக்கும், அவள் பதிலளித்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு அரவிந்த் தனது நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைச் செய்தார். அவர் தனது நிறுவனத்தில் தினசரி பணியாற்றுவதை குறைத்து மேலும் தன்னுடைய நேரத்தை அனிதாவுடன் செலவிட்டார். அவர் தனது அறக்கட்டளையில் குழந்தைகளுக்கான உதவி மையத்தைத் தொடங்கினார். விசேஷமாக நோயுற்ற குழந்தைகளுக்கு. அவர் முன்பு போல் ஆடம்பரமாக இல்லை. மேலும் அவர் கடந்த காலத்தின் தவறுகளை சரிசெய்ய முயற்சித்தார். ஒரு இனிமையான மாலை அரவிந்த், காயத்ரி மற்றும் அனிதா ஒரு பூங்காவில் நடந்து கொண்டிருந்தனர். அனிதா இப்போது நன்றாக இருந்தாள். ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாள். அவள் ஓடி குதித்து சிரித்தாள். ஆங்கிள், ஆங்கிள், என்னுடன் விளையாடு, அனிதா அரவிந்தை அழைத்தாள். அவர் அவளுடன் விளையாட ஓடினார் மற்றும் காயத்ரி அவர்களை பார்த்து சிரித்தாள். விளையாட்டுக்கு பிறகு அரவிந்த் காயத்ரியின் பக்கத்தில் வந்து நின்றார். அவர் அவளுடைய கையை பிடித்துக் கொண்டார். அவள் அதை விலக்கவில்லை. காயத்ரி, நான் அனிதாவுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் அவளுடைய அப்பா என்று. இது சரியான நேரமா? அவர் கேட்டார். காயத்ரி தயங்கினாள். ஆனால் பின்னர் தலையை அசைத்தாள். ஆம், அது சரியான நேரம். நாம் அவளுக்குச் சொல்வோம். அன்று மாலை அவர்கள் அனிதாவை அமர வைத்து அவளுக்கு விளக்கினார்கள். அவர்கள் அவளது வயதுக்கு ஏற்றவாறு எளிமையாக கூறினர். அரவிந்த் அவளுடைய உண்மையான அப்பா என்றும், அவர் ஒரு நீண்ட நீண்ட பயணத்தில் சென்றிருந்தார் என்றும், இப்போது அவர் திரும்பி வந்திருக்கிறார் என்றும் கூறினர். அனிதா குழப்பமடைந்தாள். ஆனால் அவளுக்குத் தெரிஞ்சது. நீங்கள் என் அப்பாவா? அதனால்தான் உங்கள் கண்கள் என் கண்களைப் போலிருக்கின்றனவா? ஆம், என் அன்பே, அரவிந்த் பதிலளித்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. நீங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்களா? அவள் கேட்டாள். எப்போதும், அவர் வாக்குறுதி அளித்தார். இனி ஒருபோதும் உன்னை விட்டு விலகமாட்டேன். அனிதா அவரை நோக்கி ஓடி
அவரது கழுத்தை கட்டிப்பிடித்தாள். அவர் அவளை இறுகத் தழுவினார். அவர்களுக்கு பின்னால் காயத்ரி கண்ணீருடன் புன்னகைத்தாள். பல மாதங்கள் கழித்து அவர்கள் மூவரும் மிகவும் நெருக்கமாக வளர்ந்தனர். அரவிந்த் காயத்ரியின் உண்மையான மன்னிப்பை பெற முயன்றார் மற்றும் அவள் மெதுவாக அவரை மன்னித்தாள். அவர்கள் ஒரு குடும்பமாக மீண்டும் இணைந்தனர். முதலில் நண்பர்களாக, பின்னர் மீண்டும் அன்பர்களாக. ஒரு இனிய இரவில் அனிதா படுக்கைக்குச் சென்ற பிறகு அரவிந்த் காயத்ரியின் கைகளைப் பற்றி, "உன்னை மீண்டும் மணக்க விரும்புகிறேன்" என்றார். "நாம் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை." அவள் புன்னகையுடன் நினைவூட்டினாள். "நமக்கு இப்போது அது சரியான நேரம்," அவர் மென்மையாகச் சொன்னார். "இந்த முறை நீ என்னை கைவிட மாட்டாய் என்பதை எப்படி அறிவேன்?" அவள் கேட்டாள். "ஏனென்றால் நான் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தேன். அது நீ, நம் மகள், நாம் படைக்கும் இந்த வாழ்க்கை. உன் கழுத்தில் இன்னும் அணிந்திருக்கும் அந்தச் சங்கிலியைப் போல நான் உன்னிடம் என் இதயத்தையும் இப்போது தந்துள்ளேன். நான் மீண்டும் ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன்." அவர் வாக்குறுதி அளித்தார். அன்று இரவு அரவிந்த் காயத்ரியின் விரலில் மோதிரத்தை அணிவித்தார். அவளும் அவருடைய விரலில் அணிவித்தாள். ஆனால் அவர்களின் இதயங்கள் ஏற்கனவே ஒன்றாகியிருந்தன. காயத்ரியின் கழுத்திலிருந்த தங்கச் சங்கிலி மிளிர்ந்தது. ஆனால் அதைவிட பிரகாசமாக அவர்களின் வாழ்க்கை மீண்டும் ஒன்றாக பிணைக்கப்பட்டது. சில நேரங்களில நமக்கு நம்மை இணைப்பது ஒரு நினைவு, ஒரு உணர்வு அல்லது ஒரு சங்கிலி. ஆனால் உண்மை வெளிப்படும்போது எதுவும் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களை இணைப்பது எப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்காது. சில நேரங்களில அது ஒரு நினைவு, ஒரு உணர்வு அல்லது ஒரு சங்கிலி. ஆனால் உண்மை வெளிப்படும்போது எதுவும் ஒருபோதும்